நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன். அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார். மிகப்பெரிய அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவுத்தர் இங்கேருந்து சொல்லிட்டாடே கிளம்பி வாங்க எல்லாமே. இராணுவம் ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும், போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. என்னடா இது வில்லண்டாங்க, 4 நாளில் நம்மளை திருப்பி கூப்பிட்டாங்களே, எல்லாம் திரும்பி வந்துட்டோம். பயங்கரமான சோதனைகள். அதுக்கப்புறம் போகிறோம், மறுபடியும் எடுக்கிறோம். அப்புறம் இங்கே சுந்தரராஜன் சார் அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லாம் அப்போ டீமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர் இதை இறக்குறாங்க. அப்புறம் இதை ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க. சாதாரணமாக கஷ்டப்படலை. டைரக்டர் எப்படின்னா அவர் பாம்பு மாதிரி தான். எங்கே போவார், எவ்வளோ தூரம் போவார், இப்போ போய்கிட்டே இருப்பார். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சருன்னு அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. காலையில் லென்ஸை மாட்டி விட்டுருவாங்க, கான்டாக்ட் லென்ஸு. 5 மணிக்கு இந்த சௌத்ரராஜன் இப்போ மாலை போட்டுன்னு எங்கே, அது பெரிய காமெடி பாருங்க. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அதிகமாக ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுவார். சீரியஸாகவே அவர் ஸ்ப்ரேக்கு அப்படி இது அப்படி தான் பண்ணும் போல். கேப்டன் எல்லாம் என்னை பிடிச்சி முடியெல்லாம் வெட்டி விடுவார். பெருசாக வச்சுட்டு சுற்றணும்னா நில்லுடா அசிங்கமாக தெரியணுன்னு அப்படின்ட்டு அப்புறம் பான் கேக்கெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாத, கிடைக்க இயலாத பாக்கியங்கள்.